ஆகிய கடவுளவிருந்தும் அவர் தம் குமாரனும் நமது ஆண்டவரும் பாடுபடும் தாசனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கூடி வந்த நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானத்தையும் அருள் செய்வாராக. ஆமேன். இந்த நாளின் சிந்தனைக்கென்று அருளப்பட்ட திருமறை பகுதி ஏற்கனவே வாசிக்கிட்டு பழைய ஏற்பாட்டின் பகுதி எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 8 துவங்கி 15 முடிய வாசிக்க கேட்டோம். மீண்டும் ஒரு இசை வாசித்து இறை சித்தத்தை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். எரேமியா 26 வசனம் 8 துவங்கி. ஜனங்கள் அனைவருக்கும் சொல்லும்படி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டவளை எல்லாம் எரேமியா சொல்லி முடிக்கவே ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாக வேண்டும், இந்த ஆலயம் சீலோவை போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாகும் என்று நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்வான் ஏன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் எரேமியாவுக்கு விரோதமாக கூடினார்கள். யூதாவின் அதிபதிகள் இவளை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய வீட்டுக்கு போய் கர்த்தருடைய புது வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் அதிபதிகளையும் ஜனம் அனைத்தையும் பார்த்து, இந்த மனுஷன் மரண தண்டனைக்குள்ளாக வேண்டும், உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொன்னானே என்றார்கள். எரேமியா அதை கேட்டு சகல அதிபதிகளையும் ஜனம் அனைத்தையும் பார்த்து, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆகவே நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் சீர்படுத்தி உங்கள் கடவுளாகிய கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்கை பற்றி மனம் வருந்துவார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வையில் நலமும் நியாயமாய் இருப்பதை எனக்கு செய்யுங்கள். ஒரு காரியத்தையோ திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை கொன்று போட்டால் குற்றமில்லாத இரத்தப்படையை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகள் மேலும் சுமத்தி கொள்வீர்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்கள் காது கேட்க சொல்லும்படி கர்த்தர் மெய்யாகவே என்னை மூலம் அனுப்பினார் என்று சொன்னான் என்பதுவே. ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்புறமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தில் அவனோட சாந்தல் பிரதியாயிருப்பதால் எப்பொழுதும் அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவர் நீர் என்ன பேசுகிறீர் என்பதை அறிந்து கொள்வதற்கு முதலாவது அடியேனை கேட்கிற விசுவாச பெருமக்களின் உள்ளங்களையும் நீர் ஆயத்தப்படுத்தும், ஆதாயப்படும். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். பாடுகளை நாம் கிறிஸ்துனுடைய பிதாவே. ஆமேன். கிறிஸ்தேசுக்குள் அன்பாக நேசிக்கப்பட்ட உடன் விசுவாச பெருமக்களே, உங்கள் யாவரையும் பாடுபடும் தாசனாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முதலாவது வாழ்த்திக் கொள்ளுகிறேன். வாய்ப்பை அருள் செய்த இறைவனுக்கும் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய போதகரும் என்னுடைய ரோல் மாடல் இந்த திருச்சபையின் போதகர் அருள் திரு சாலமன் சித்தார்த்தன் ஆயர் அவர்களுக்கும், ஐரம்மா பிள்ளைகள் சகோதரிகளுக்கும், திருச்சபையுடைய தலைவர் செயலர் பொருளர் சேர்ந்து திருப்பணியை ஆற்றி வருகின்ற முகாம சங்க அங்கத்தினர் அனைவருக்கும், மாதர் சங்கம், வாலிபர் சங்கம், இளமகளிர் சங்கம், ஓய்வு நாள் பாடசாலையுடைய ஆசிரியர் பெருமக்கள், மாணவமணிகள் யாவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயராலும் இனமாய் எக்ஸிகியூட்டிவ் மெம்பராக இத்திருச்சபையிலிருந்து வாய்ப்பு பெற்று செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஆசிரியர்களுக்கும், நான் சார்ந்திருக்கிற திருத்தோலுத்தரும் திருச்சபை விண்ணவல் சார்பாகவும் உங்களை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்ளுகிறேன். முதலாவது உங்களிடத்திலே நான் மன வருத்தத்தோடு கூடிய மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், 8:30 மணி அளவிலே ஆராதனை என்று சொன்னார்கள். நாங்கள் எங்கள் திருச்சபையில நெருக்கினோம். என்றாலும் கால தாமதத்திற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, நானுடைய செய்தியுடைய கருப்பொருள் மனம் திரும்புதலையும் மீட்பையும் கொண்டு வருகிற ஆண்டவருடைய திருவார்த்தையை நாம் அசட்டை செய்யாமல் அதை கேட்டு கீழ்ப்படிந்து சமாதான ஆசீர்வாதத்தின் வாழ்வை பெற்றுக்கொள்ள திருவசன வழியாய் கடவுள் நம்மை அழைக்கிறார். மூத்தோர் சொல் இப்படி உண்டு, கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம்.
ஆலயம் தொழுவது ஏன்? ஏன் ஆலயம் செல்ல வேண்டும், தொழ வேண்டும்? கோயில் இல்லாதவர்களை குடியிருக்க கூடாது. மனிதன் இந்த உலக வாழ்விலே தன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி படைக்கவும், உலக வாழ்விலே சமூக வாழ்விலே கடவுள் நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற பணி வாழ்விலே அநேக இடர்பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும். இவளையெல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டுடைய பலன் தேவை, பாதுகாப்பு தேவை, ஆசீர்வாதம் தேவை. நாம் ஜீவனோடு இருப்பது கடவுளுடைய கிருபையே என்பதை எண்ணிதான் முன்னோர்கள் கடவுள் முதலிடம் படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய ஆலயங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றனவா என்கிற கேள்விகளோடு யூதாவில் இருக்கின்ற ஜனங்கள் வாழ்வு கொடுத்த இறைவனை மறந்து நெறி பிழன்று சமூக சமுதாய சமய சீர்கேடுகளிலே சிக்கி சின்னாபின்னமாகி ஊரை கெடுத்து உலகத்தை கெடுத்து உறவை கெடுத்து ஆலயத்தையே கெடுத்து கொண்டிருக்கிற அதனுடைய அதிபதிகளாய் வழிநடத்த வேண்டிய ஆசாரிய பெருமக்கள், தலைவர்கள், குடிகள் யாவரையும் கண்டித்து ஆலய செய்தி என்று அழைக்கப்படுகிற த டெம்பிள் செர்மன் என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதி நாளை நமக்கு செய்தியாக அருளப்பட்டிருக்கிறது. பின்னணியும் என்ன? எரேமியா என்றால் யெகோவாவின் நியமம் என்று பொருள். இளம் வயதிலே கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைப்பு பெற்று சுமார் 40 ஆண்டுகள் தீர்க்கதரிசன பணியை செய்தவர், யாருக்கும் வளைந்து கொடுக்காதவர். எத்தனையோ இடர்கள் வந்த பொழுதும் சத்தியத்தை சத்தியமாகவும், தவறை தவறென்றும், நன்மை நன்மை என்றும், பாவத்தை பாவம் என்றும், அரசன் என்றாலும் ஆண்டி என்றாலும் ஆசாரியன் என்றாலும் கண்டித்து உணர்த்திய மாபெரும் தீர்க்கன். ஒருவேளை அப்படிப்பட்ட தீர்க்கன் இன்று இருந்தால் திருச்சபைகள் முதல் காரியமாக வெளியேற்றிவிடும். முன்னோர்கள் சொல்லுவார்கள், திருவிருந்து ஆராதனை என்று சொன்னால் ஆயத்த ஆராதனை ஒன்று சனிக்கிழமை வைப்பாங்க. அந்த ஆயத்த ஆராதனை யார் ஒரு கலந்து கொள்கிறார்களோ அவங்க தான் மறுநாள் திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும். ஒருவேளை சல போதகர் வர தவறியர் முழங்கால் படியிட்டால் எழுப்பி அனுப்பிவிடுவார். இன்னைக்கு ஐரகாமிச்சிருவாங்க. என்ன செய்தி சொல்றாரு? எரேமியா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், ஒருவேளை அவர்கள் கேட்டு தம் தம் தீய வழிகளை விட்டு திரும்புவார்கள், அப்படி செய்தால் அவள் செய்களின் தீமை நிமித்தம் நான் அவளுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனம் வருந்துவே. என்ன அப்படிப்பட்ட தீங்கு செய்தார்கள்? மனிதனுடைய இயல்பே பலவீனமானவன், உடைந்து போகிற மண்பாண்டம். குடும்பத்துல இருக்க வேண்டியானது இயல்புதான். நமக்கு ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. குடும்பத்திலே, பணி ஸ்தலங்களிலே, சமுதாயத்திலே, உலகத்திலே நாம் சீர்கெட்டு போய் இருக்கிறோம் இல்லையா? பரிசுத்தவான் ஒரு துணை இல்லை, எல்லோரும் ஏகமாய் வழி விலகி கெட்டு போனார்கள். இயல்புதான். அந்த கெட்டு போன மனிதன் தான் விசுவாசன் ஆலயத்துக்கு வந்து பரிசுத்தமாகிறான், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். கடவுள் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்ற சிந்தனையோடு தான் ஆலயம் வருகிறோம். ஆனால் கொடுமையே கொடுமை என்று கோயிலுக்கு போனா நிறைய இன்னைக்கு ஆலயத்துல தான் நடக்குது. அதை தான் சுட்டி காட்டுறாரு எரேமியா. என்ன நடந்தது? எரேமியா எச்சரிக்கிறார், நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளை மகிமைப்படுத்துங்கள், தீய வழி விட்டு விலகுங்கள், பாவ செயல் விட்டு விலகுங்கள். அப்படி நீங்கள் மனம் மாறினால் கடவுள் உங்களை வாழ செய்வார். ஒருவேளை மனம் திரும்பாமல் நீங்கள் போவீர்களாகில் இந்த எருசலேம் பட்டகம் என்ன ஆகும்? சீலோமை போல அழிந்து. சீலோமாம் எப்படி அழிந்தது?
எருசலேமில் இருந்து ஒரு 20 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு பட்டணம், கடவுளை தரிசிக்கிற இடம். கடவுளை தரிசிக்கும்படியாய் சென்ற, கடவுள் மாத்திரமே வாழ்வு என்று நம்பி சென்றவர்கள் ஒரு பகுதி கூரை இடித்து விழுந்து செத்து போனார்கள். எல்லாம் என்ன சொல்றாங்க? கடவுளே என்று நம்பி வாழ்ந்தவர்களுக்கே மரணம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே கடவுளற்று வாடுகிற நிலைப்பாடு என்ன? நீங்கள் அப்படித்தான் வாடுகிறீர்கள். நீங்கள் அப்படி வாடுகிறபடியினாலே உங்களுக்கு அழிவு வரும். நீங்கள் எங்கள் பலம், எங்கள் கோட்டை, என் கண்மலை, எங்கள் வாழ்வு, எங்கள் ஜீவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எருசலேம் ஆலயம் மாத்திரம் அல்ல, யூதா பட்டணம் கூட அழிந்து போகும் என்கிற எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன தவறு நடந்தது? யோசியா அரசன் தன் முன்னோர்களைப் போலவே கடவுளுக்கு பயந்து சீரழிந்த எருசலேம் தேவாலயத்தை சீர்படுத்தி தொழவும் திருமறை பகுதியை வாசிக்கவும் எத்தனிக்கிறான். அவருடைய அன்பு மகன் 2ஆம் யோயாக்கிம் என்பவன் என்ன செய்யறான்? விரோதமா செயல்படுறான். கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கட்டின மேடைகளை எல்லாம் இடித்து விக்கிரகங்களை நிறுவி அதை பணிந்து கொள்ளவும் வணங்கவும் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறான். இப்போ தீர்க்கன் கடவுளுடைய வார்த்தையை கண்டெடுத்து அரசவையில வாசிக்கிற பொழுது வாசிக்க குளிர்ச்சியாய் கேட்டு ஏடுகள் எல்லாம் கிழித்து தீயில எடுக்கிறான். கடவுள் பார்க்கிறார், எல்லாரையும் அனுமதிக்கிறார், எல்லாத்தையுமே அனுமதிக்கிறார். கடவுள் யாரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைக்கிறதில்லை. ஆடுறா ராஜா, ஓடுறா ராஜா. என்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் இங்க என்ன தேடி வர்ற நேரம் இருக்குது, அப்போ ஏன் ஆட்டத்தை தொடங்குவேன். அது வந்து நீ ஆடு, ஓடு, எதனா செய்யணும். ஆட விட்டுட்டாரு. செய்த அக்கிரமங்களுக்கு என்ன? எரேமியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தீர்க்கன் எச்சரிப்பு கொடுக்கிறான். வாசிக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும், பாருங்க, பொருளாசைக்காரர் எதுவும் இல்லாமல் தீர்க்கதரிசி முதல் ஆசாரியன் மட்டுமாய் ஒவ்வொருத்தனும் பொய்யர் என்றார். அப்ப கடவுள் எவ்வளவு வேதனைப்பட்டுவா இருப்பார். எங்க இருக்கிறவங்கள சொல்றாரு? கடவுளையே நம்பி அவரே பாதுகாப்பு, அவரே வாழ்வு என்று நம்பிக்கொண்டு போலி வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த யூதா ஜனத்தை பார்த்து சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க சார். சமாதானம் இல்லாதிருந்தோம், சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சி மூலமாய் இன்னைக்கு எல்லா ஐயருமே சபையார் விரும்புறது என்ன தெரியுமா? கடவுளை ஆசீர்வதிப்பார், நீ நன்றாயிருப்பாய், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார், தலைமையிறதோறும் நீ ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா அதே ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. நீ செய்த தவறு பாவம் சுட்டி காட்டினா நீ வைக்குமா? எல்லா இடத்துலங்க எவ்வளவு கொடுமையான காரியங்களை பட்டியலிடுறார். அது மாத்திரம் இல்ல, அதே அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்கலாம். 23, 11, 12. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரன் சொல்லிட்டாரு. யார் இவங்கெல்லாம்? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மக்களை நல்வழிப்படுத்துறவங்க, அவங்களையே மாயக்காரர் என்றார். வாசிங்க. என் ஆலயத்திலும் அவருடைய பொல்லாப்பை கண்டு. இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்து நியாய தீர்ப்பின் நாளிலே நின்னாருன்னா சாட்டை எடுத்துன்னு முதல்ல நம்மளதான் நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளுவார். மற்றவங்களாம் ஆண்டவர் பத்தி தெரியாது, தெரியாதனால விட்டுருவாரு. வாரம் வாரம் பிரசங்கம், மாசத்துக்கு 2 ராபோஜனம், வருஷத்துக்கு ஒரு 7 வார்த்தை, பெரிய வியாழன். இதெல்லாம் மாறிக்கிறோம். எங்க நிக்கிறோம்? என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரர்களாய் இருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் பொல்லாப்பை கண்டு. உலகத்துல எங்கன்னா விளையாடு, கடவுள் மன்னிச்சிருவாரு. அதுவே செய்யக்கூடாது. ஆனா ஆலயத்துல நம்ம ஆட்டம் போடுறோமே,
இந்த வகையில நியாயம். சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. த டெம்பிள் செர்மன் என்று அழைக்கப்படுகிறது. 4ஆம் வசனத்தில் அவரு 7 முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தீர்க்கதரிசியே, கர்த்தருடைய எங்க போய் நிக்கணும்? வாசலில் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டியது வசனம் என்னவெனில், கர்த்தரை பணிந்து கொள்ளு. இந்த வாசல் இன்னைக்கு சொன்னா குட் ஷெப்பர்ட் லூத்தரன் திருச்சபையின் மக்களே, எனக்கும் சேர்த்தான். வாசிங்க 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் கடவுளாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் செய்கைகளை சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்துல ஒரு செஞ்சின் நாட்டுல அதான் விரும்புறாரு. வாசிங்க, இப்பதான் வருது. கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை வேணிலே வழங்க வேண்டாம். வேணிலே வழங்க கூட விட்டுருவாரு பழகுது. நம்ம ஆலயத்திலே வழங்கினுக்கிறோமே. தேர்வின் வழியா எச்சரிப்பு கொடுக்கிறாரு. அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. 8ஆம் வசனத்துல இருந்து, ஒண்ணுத்துக்குமே உதவாத பொய்யதான் நம்புது இன்னைக்கு உலகம். உண்மைய நம்பல, சத்தியத்தை நம்பல. நீ பொய் சொன்னியனா நீ பொய்ய காப்பாத்தணும் இல்லையா? ஒன்னும் பேசினியானா உன்னை காப்பாத்தும். நாம எந்த சைடுல நிக்கிறோம்? பொய்யா மெய்யா? ஒரு பொய் தப்பு பண்ணிட்டுமா சாரின்னு சரண்டர் அடிச்சுது, முடிஞ்சிடும். அதுக்கு இன்னொரு பொய், அதுக்கு இன்னொரு பொய், அதுக்கு இன்னொரு பொய், அதுக்கு இன்னொரு. யூத ஜனங்கள் அப்படிதான் செய்துனுக்கிறான். வாசிங்க சார். இருங்க, எங்க சொல்றாரு இது தெரியுங்களா? ஆலயத்து வாசுக்குள்ள உள்ளக்கிறவனுக்கு சொல்லு, நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி இதெல்லாம் செய்திருது. பின்னாடி கடவுள் என்ன கைவிட்டாரு, சபை கைவிட்டுச்சு, ஐயர் கைவிட்டாரு, நிர்வாகம் கைவிட்டாரு, கடவுளே கைவிட்டாரு. அதுக்கப்புறம் யார் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் செய்துட்டு ஆலயத்தில் நின்று வாசிங்க, பிற்பாடு என் நாமம் தரிப்பிக்க பெற்ற ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகள் எல்லாம் செய்வதற்காக வரீங்க சொல்றீங்களே, எந்த வகையிலையா நியாயம்? இதெல்லாம் விட்டு மனம் திரும்புங்க. என்கிட்ட வந்துரு, உன் தவற உணரு. ஆலயத்துல விளையாட்டு வேணாம். எங்க வந்துரு? எங்கிட்ட வந்துரு. அவனை என்ன பண்றானுங்க? மறுமையில வாழ்னவன், அட்ரஸ் இல்லாதவன், போன வாரம் செய்தி இல்லையா? விலாசத்தை கொடுத்துட்டாரு, வாழ்வை கொடுத்துட்டாரு, உழைக்காத சம்பாதிக்காத காணால போய் விழுந்துட்டான். என்ன பண்ணுவான் பாருங்க. கடினமா உழைச்சு வாழ்ந்தவன் என்னைக்குமே பெருமை பீத்திக்க மாட்டான். இந்த பாதியில வந்ததெல்லாம் ஆடுன்னு ஆடும். இஸ்ரேல் மக்கள் அப்படித்தான் ஆயிட்டான். விடுவாரா கடவுள்? விடுவாரா? கடுமையான சாட்டு இதெல்லாம் செய்துட்டு என்கிட்ட வரைய வீண் பெருமை பேசுற, பொய் சொல்ற, ஏமாத்துற, களவு செய்யற, என் காசை எடுத்து தப்பா செலவு பண்ற. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, ஆலயத்துல நீங்கள் சரியாக நடப்பீர்கள் என்று நான் நம்புகிறோம். ஆலய காசு ஊழியத்துக்கும் ஊழியக்காரனை மட்டும்தான் பயன்படணும். கோர்ட்டுக்கு, கேஸுக்கு, மற்ற காட்டுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களா என்ன ஆகும்? பாரத்தோடு காணி போட்டு போற காசு எடுத்து மிஸ்யூஸ் பண்ற மேல சாபமா போய் உட்காந்துக்கும். இதான் நிதர்சனமான உண்மை. எல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஆள் இல்ல, கேட்கறதுக்கும் இல்ல. நம்ம எல்லாம் பீஸ்ஃபுல்லா காது குளிர்ச்சியா இதயத்துக்கு இருதயமா அப்படியே குளிர்ச்சியா சொல்லிருந்தா மகிழ்ச்சியா கெட்டு போய் நேக்கிறோம். எச்சரிப்பு செய்து நம்ம கேட்கறதே இல்லை. அதனாலதான் வாணிபடி எல்லாம் ஊழியத்துல சிறந்த பட்டணம். நம்மளை பார்த்து அடுத்தவங்க கேட்டு போயிடுறாங்க. ஆனாலும் இல்ல குளிர இல்ல, ஆனாலும் இல்ல குளிர இல்லையா? பிறந்ததுங்க, வளர்ந்ததுங்க, வாழ்ந்ததுங்க, வசனம் படிச்சதுங்க, எல்லாத்தையும் பற்றி வெளியேற்று வைங்க. ஆனாலும் இல்ல குளிர இல்லைன்னு சொல்லிட்டு சுய பெருமளை ஆடுறான். இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் எச்சரிப்பு கொடுக்கிறாரு, சிலை வணக்கம் வேணாம்,
அண்ணனை நம்பாத, உன வீட்டுக்கு கொண்ட நானு, என்னை மட்டும் நம்பிரு, உனக்கு நான் ஆறுதல் தருவேன் இல்லையா. பாபிலோன் பெரிய வல்லரசு நாடு. இப்ப யூதாவும் இஸ்ரவேலும் பிரிஞ்சிடுச்சு. பாபிலோன் படையெடுத்து வரான். என்ன செய்துக்கணும் முறையா? கடவுள்கிட்ட போய் சரண் அடைஞ்சுக்கணும். என்ன செய்யணும்? எப்பவுமே எதிரிகள் என்று கருதப்பட்ட அசிரியா கிட்டையும் எகிப்துக்கிட்ட அடைக்கலம் தானா கடவுள் வச்சார் சூடு, தூக்கி போட்டார் பாபிலோனுக்கு. நீ நான் எப்ப கடவுள் எல்லாம் விட்டு மனுஷனையும் மனுஷ ஆலோசனையும் திட்டங்களையும் வீண் பெருமையும் சுயத்தை நம்பரையும் கை விட்டுருவார். போய் வா, அதை நம்பணும் இல்ல, போயிட்டு என்கிட்ட ஒண்ணு வான் கையே விட்டுருவாரு. விட்டாரு. இப்பதான் சொல்றாரு, சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய நேரத்துல கட்டாயம் என்ன பண்ணிடு, சொல்லியான் ஜனங்களுக்கு போய் சொல். இவளையெல்லாம் சொல்லி எரேமியா 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஜனங்கள் அனைவருக்கும் சொல்லும்படி கர்த்தர் தமக்கு கட்டளையிட்ட இவளையெல்லாம் எரேமியா சொல்லி முடிக்கவே ஆசாரியர். எப்பவுமே உள்ளதை சொன்ன என்ன ஆகும்? சொல்லுங்க, உள்ளதை சொன்னா பொதுவா சொல்லுங்க. உள்ளதை சொன்னா அத்தான் ஐயா உண்மை உலகத்துல, அத்தான் உலகத்துல உண்மை. உள்ளதை சொன்னா ரோச பத்தினே வரும். நம்ம அவ்வளோ உள்ள எனர்ஜிக்குது இல்ல. எப்போ உள்ளதை சொல்லுகிறவ ஏற்றுக்கொள்ளுங்க. யாரன்னா சொல்லிட்டுங்க, யாரன்னா சொல்லுங்க, ஏற்றுக்கிறீங்கன்னா உனக்கு வாழ்வு கிடைக்கும். நம்ம என்ன பண்றதுக்கு 1008 சாக்கு போக்கு. தப்பு பண்ணவன் எல்லாமே என்ன ஆயிடுறான்னா, அடுத்தவன் தப்பு பண்ணா இவன் ஜட்ஜ் ஆயிடுறான். தீர்ப்பு 10 வரியில ரிசர்வ். தான் தப்பு பண்ணா எல்லாமே வக்கீலு. அதுக்கு கடவுள் சன்னிதானம் நம்ம வரலங்க. அதுக்கு கடவுளுடைய சன்னிதானத்துக்கு நம்ம வரல. இப்படி எல்லாம் செய்தா எச்சரிப்பு கொடுத்தாரு, நீ நம்பி இருக்கிற எரிசலேமே நான் அழிச்சிருவேன், ஆலயத்தை தூக்கிடுவேன், உன் பட்டணத்தையே என்ன பண்ணுவேன், காது புளிச்சு. ஆமா, நல்ல செய்தி கேட்டுப்பான்னு நினைக்கிறீங்க. அவன் காது கொடுத்து கேட்கல, என்ன பண்றான்? வாசிங்க. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களோடு பிடித்து சாகவே சாக வேண்டும். எப்படி சொல்லலாம்? நீ ஏதோ ஆயிரு சபையாரு ஒரு அன்பு நிமித்தமாக சேர்த்துக்கணும்னு ஒரு வார்த்தை பேசுறாரு. எப்படி சொல்லலாம்? நீ அதுக்காக கூட்டாங்க வானங்க வான. கடவுள் வழியை காட்டுவார தவிர அதில் நடந்து நம்ம தூக்கிட்டு போக மாட்டார். பசிக்கு உணவு கொடுப்பார தவிர ஊட்ட மாட்டார். இதெல்லாம் முதுகர் சொல்லுங்க நமக்கு. இதில் நம்ம நடந்தாவே போதுங்க. எல்லாம் அங்க மட்டும் கூட்டம் இல்லைங்க. இவனுங்க அங்கிருந்து மட்டும் பேர் படையத்தில் வரான். சிலர் எல்லாம் வருவான். என்னத்துக்கு? சர்ச்சுக்கு வந்துக்க மாட்டாங்க, சுகத்துக்களுக்கு கலந்துக்க மாட்டாங்க, வாழ் சாவில கலந்துக்க மாட்டாங்க. எல்டர்ஸ் கவுன்சில் ஜெனரல் பாடினா ஒரு திட்டத்தோடு வருது. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அத்த புசு புசுன்னு போயிடுது. வேற எங்கன்னா வச்சுக்கோங்க ஆட்டத்தை. ஆண்டோட சன்னிதானத்துல உன் திட்டம் ஒண்ணு கூட பலிக்காது. அவர் எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். அதுல மட்டும்தான் நடக்கும். எல்லாரும் கூட்டின்னு இப்ப எங்க வந்துட்டானுங்க? 10ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதாவின் அதிபதிகள் இவளை கேட்டு ராஜாவின் வீட்டில் இருந்து கர்த்தருடைய வீட்டுக்கு போய் கர்த்தருடைய புது வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளும் அதிபதிகளையும் ஜனமனைத்தையும் பார்த்து, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்குள்ள கண்டிப்பா ஆகணும். ஏன்னா உள்ளதை சொல்லிட்டானே, நம்ம கூட விண்ணு 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 கொடுங்க. என்னத்துக்கு? நம்மளாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம செய்யற தப்பு யாருக்கும் தெரியல. எங்கள் அந்தரங்க பாவங்களை சொல்லுங்க, எங்கள் அந்தரங்க பாவங்களை என் முகத்தின் நியாய தீர்ப்பு நாள் வரும். ஸ்லைடு போடுவார். ஸ்லைடு மனுஷன் இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. தாவீது அன்னைக்கே சொல்லிக்கிறான். ஸ்லைடு அன்னைக்கு போடுவாரு. இளையராஜா மறுத்து நியாய தீர்ப்பு வந்துக்கிறாரு. போடுறா ஸ்லைடுன்னாருன்னா மொத்தம் வரும் லிஸ்ட். ஆனா நான் நினைச்சது யாருக்கும் தெரியல, ஐயர் இல்லை, அதெல்லாம் பேசி போயிடலாம் அவர் வச்சுன்னுக்கிறாரு இல்லையா. ஒன்னே ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. காமா புல் ஸ்டாப் கூட மிஸ் ஆகாது. படுக்கையில சிந்தனை பண்ணுகிற பாரு இல்லையா. நீங்கள் கோபம் கொண்டாலும் எப்படிங்க முடியும்?
கோபம் வந்துச்சா நான் மனுஷனாவே இருக்கிறதுலையே. யாரப்போ யாரும் சொல்றல, அடுத்தவங்களை பத்தி யாரும் சொல்ற, நாமே சொல்லி நான் கோபம் வந்தா ரொம்ப நாளா உள்ள இருந்துச்சு, இன்னும் வெளியே எட்டி பாத்துக்குது. ஆனா மனுஷனா இருந்தா அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்ல. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாக வேண்டும் என்று கொண்டாந்துட்டாங்க. மறுபடியும் 12ஆம் வசனத்துல சொல்றாரு, எரேமியா அதை கேட்டு வாசிங்க. அது எப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் ஜனங்களையும் இது கடவுள் சொல்லிட்டாருப்பா, கேட்டா கேளு கேட்காட்டிப்போ. இன்னைக்கு கூட கடவுள் சொல்றாரு, கேட்டா கேளு கேட்காட்டிப்போ. அவ்வளவுதான் எங்க வேலை. ஆர்டிஓ டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாருல, டிரைவிங்கு கொடுத்துட்டு பின்னாடி நந்தனுக்கிறாரு. சொல்லுங்க, அவர் வேலை கொடுத்து முடிச்சிட்டாரு, போய் நேக்கிறாரு. சொல்ல வேண்டிய தேர்தல் சொல்லிட்டான், அவனை சாகவே சாகணும்ன்றான். ஆனா மறுபடியும் 13ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இப்பொழுதும் நீங்க அதான் நம்ம நம்முடைய கிரியைகளையும் எல்லாத்தையும் விட்டு கடவுளுடைய சத்தத்தை கேட்டு மனஸ்தாபப்படுவார். நம்ம கடவுளே கோபம் உள்ளவர் தான், எரிச்சல் உள்ளவர் தான். ஆனா இரக்கத்துல அவரை போல யாரும் இல்லை, இல்லையா? இந்த பாவம் நிறைந்த மனு குலத்தை மீட்கிறதுக்கு ஒத்த வார்த்தையில முடிச்சுக்கலாம், இல்லையா? நியாயாதிபதியில அமிச்சாரு, ராஜாக்கள் அமிச்சாரு, தீர்க்கர்களை அமிச்சாரு, யாரு சொல்லி கேட்காத தம் மைந்தனை தான் அமிச்சிட்டாரு. இவ்வளோ இறக்கம் யாரு இருக்குமா அந்த உலகத்துல? ஒரே பேரான குமாரன் உலகத்தில் தந்துட்டாரு. மரணபரியும் தம்மை தாழ்த்தி பிதாந்தத்தை நிறைவேற்றினாரு. எவ்வளவு இரக்கம் உள்ளவர். உள்ளத்தில் ஈரமும் உதத்தில் நெருப்பு குணம் கொண்டதான் நம்ம கடவுள். சிலர்லாம் கோபமா பேசுவாங்க, படப்படன்னு பேசுவாங்க, நம்புங்க. இந்த ஓம கொசம் மாதிரி இருக்கிறவங்க நம்பாதீங்க. எப்பவுமே எப்ப பாம்பு வெடிக்கிற மாதிரி எப்ப வெடிக்குன்னே தெரியாது. நான் சொல்லலைங்க, அனுபவத்தில் சொன்னதாங்க சொல்றான், இல்லையா? உள்ளத்துல ஐயோ என் மகன் எப்போ வருவான், என் மகன் எப்போ வரும், எப்ப மனம் திருந்தோம், என்னோட இணைச்சிக்கும், என் ராஜ்யத்துக்கு வரும், என் ஆலயத்துக்கு வரும், தொழுதுக்கும், என்னை மகிமைப்படுத்தும் எதிர்பார்த்துனுக்கிறாரு. உண்டா இல்லையா? எச்சரிக்கிறார். அடிக்கிற கைத்தான். ஆமா, அவங்களை அழிப்பேன்னு சொல்லிட்டாரு, மனம் மாறினா ஒண்ணு சேர்த்துக்கன்னு சொல்லிட்டாரு. சொல்றாரா இல்லையா? இடி முழக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? மழை வரும். நம்பி இருக்கிறோமே, அவர் நம்மளுக்கு எச்சரிக்கிறாரு. நீ மனம் திரும்பி கடல் பக்கம் திரும்பிட்டா, வார்த்தைக்கு வந்துட்டேனாலும் அவர் ஒண்ணு சேர்த்துக்கொள்ள மனமாயிருக்கிறாரு. நோய் இல்லாத மனுஷன் யாருன்னா ஒருத்தர், எனிபடி நான் மாத்திரையே சாப்பிட்றது இல்லைங்க, யாராவது ஒருத்தர் கை தூங்குங்களேன். வாக்கிங் நடக்கிறல்ல, என்ன பேசி ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி. அப்படியே தொடருங்க. நீங்க வாக்கிங் போறவங்க இப்போ என்ன பேசிக்குவாங்க? 2 பேரு சொல்லுங்க சார், என்ன பேசுகிறீங்க? உனக்கு எவ்வளவு சுகரு, எனக்கு எவ்வளவு சுகரு, உனக்கு எவ்வளவு பிபி, எனக்கு எவ்வளவு பிபி, நீ எந்த டாக்டரு, நான் எந்த டாக்டரு, நீ எவ்வளவு எம்ஜி எடுக்கிற, இது வாங்க வாழ்க்கை. சரி, நோய் வந்துச்சு, என்ன பண்ணோம்? டாக்டர் கிட்ட போயிட்டு மருந்து சாப்பிட்டே ஆகணும், கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். சுகர் லைட்டா வரும், நீ வாயை கட்டலன்னா விரல தூக்க போய் காலை தூக்கி ஆளை தூக்கிட்டு தான், இல்லையா? உயிரை காக்கிறதுக்கு ஏன் ஆண்டோட திரும்ப கூடாது? நீ வசனம் என்கிற மருந்து உட்கொள்ள கூடாது. ஒரு மருந்தரும், எனக்கு பாட தெரியாதுங்களே, உண்மையா பாட தெரியாது. நான் அதெல்லாம் பாட்டு பாடுறதில்ல. ஐயங்காயிரம் அருமையா பாடுவாரு. அப்ப மருந்து அவர் வசனத்துல அடைக்கிறார், வரணுமா இல்லையா? மனஸ்தாபடியா அடைக்கிறாரா இல்லையா? அடைக்கிறாரு. ஆனா இதன் மத்தியில கள்ளத்திற்கு எதுன்னு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், இல்லையா? சொல்றாரு போலியானது சமாதானமே இல்லை, சமாதானம் சொல்றானுங்களே. அப்படி சொன்னாதானே சபையாருக்கு பிடிக்குது இன்னைக்கு. அப்ப நாங்களும் அதுல சித்தான தள்ளிட்டீங்க, இல்லையா? ஆசீர்வாதமா இல்ல, கடவுளுடைய ஆசீர்வதிப்பார். எங்க ஆசீர்வதிப்பார்? பண்ணக்கூடாதெல்லாம் உலகத்தில் பண்ணிட்டு எங்க வந்து நின்னுங்கன்னா எப்படி ஆசீர்வதிக்கார்? சொல்றாரு இல்லையா? ஆனா எதுக்குமே எரேமா அஞ்சலங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை கொல்லணுமா? உங்ககிட்ட தான் இருக்கிறேன், நான் எங்கேயும் ஓடி போல, இங்கே தான் இருக்கிறேன், நீ என்னன்னா பண்ணிக்கோ,
ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த ரத்த பலி உங்க மேலயும் பிள்ளைங்க மேலயும் ஐயர் கோவப்பட்டாரா? யார் சொன்னா கன்வின்ஸ் ஆவார்னு பார்த்து அவங்கள சபையில கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அவர்கிட்ட சொல்லு கன்வின்ஸ் இல்லைங்க, நாங்களும் மனுஷருக்கும் தான். ஒரு மனுஷன் கோவப்படுறானா அவனே கோவப்படுவானா? எனிபடி கோவப்படுமா? ஆப்போசிட்ல யாரோ ஒரு ஆள் இருக்குன்னு இல்ல, யாரோ ஒருத்தர் ஸ்டிமுலைஸ் பண்ணாதானே கோவப்படுவாங்க. அது ஐயராகட்டும், சபையாகட்டும், நிர்வாகமாகட்டும், வீடாகட்டும், வேலையா இருக்கட்டும், அதை கொஞ்சம் அப்போல்ட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க. அதை விட்டுறது. இப்படி பேசுறாரு, அப்படி தலைவர் பேசுறாரு, செக்ரட்டரி பேசுறாரு, ஏங்க பேசுற மாதிரி நடக்கிறீங்க? வானா துணிவுடன், யாருக்கும் அஞ்சல, பொண்ணை சேர்க்கல, எரேமியா பொருளை சேர்க்கல, பெயரை சேர்க்கல, புகழை சேர்க்கல, கடவுளை ஒழித்து மட்டும் சேர்த்தா. இன்னைக்கு வர ஊழியக்காரங்க எல்லாம் பாருங்க, நான் நடந்து சென்றேன், கடவுள் வெளிப்பட்டார், இந்த நாள்